ஒண்ணும் நடக்காதுங்களே. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. யாருக்குடா? தள்ளு மாடல் வண்டி இது, தள்ளி விடுங்க. எண்டதல ஏறி போச்சு, மாட்ட புட்டுங்க. கோபாலா பூபாலா வேலப்பா வாடாப்பா. கோபாலா பூபாலா வேலப்பா வாடாப்பா. போனப்புறம் சொல்றேன்பா, ஆளை எண்ணி பாரப்பா. போனப்புறம் சொல்றேன்பா, போனப்புறம் சொல்றேன்பா. கண்டு மாடல் வண்டி இது, தள்ளி விடுங்க. எங்க வேலை ஏறி போச்சு, மாட்ட போட்டுங்க. கோபாலா பூபாலா வேலப்பா வாடப்பா. பெற்றேண்ட பிள்ளைகள் 5-6, இது காச்சும் உதவட்டுமே. அறவத்தாலும் பெற்றேண்ட பிள்ளைகள் 5-6, இது காச்சும் உதவட்டுமே. எந்த பட்டாளம் வந்தாலும் என் வீட்டு பட்டாளம் முன்னாலே நிக்கட்டுமே, முன்னாலே நிக்கட்டுமே. அடையன் போல அப்பன் உண்டோ, அடவுன் போல பிள்ளை உண்டோ, அட இது போல தப்பும் உண்டோ. போனப்புறம் சொல்றேன்பா, போனப்புறம் சொல்றேன்பா. தள்ளு மலை வண்டி இது, தள்ளி விடுங்க. எங்க வேலை ஏறி போச்சு, மாட்ட போட்டுங்க. கோபாலா பூபாலா வேலப்பா வாடப்பா தள்ளுப்பா. அடசரபோஜி மகாராஜா விளையாட்டு பருவத்தில் இதிலேதா போனாங்களாம், இதிலேதா போனாங்களாம். இதன் சரித்திரம் பார்த்தாக்கா இது போல எல்லோரும் தள்ளித்தான் போனாங்களா. ஆமா, தள்ளித்தான் போனாங்களாம். இது கல்யாண ஊர்கோலமோ, இல்லை காமாட்சி தேரோட்டமோ, இந்த காரோட்டம் போராட்டமோ. போனப்புறம் சொல்றேன்பா, ஆளை எண்ணி பாரப்பா. போனப்புறம் சொல்றேன்பா, போனப்புறம் சொல்றேன்பா. தண்டு மாடல் வண்டி இது, தள்ளி விடுங்க. எங்க வேலை ஏறி போச்சு, மாட்ட போட்டுங்க. கோபாலா பூபாலா ஏ வேலப்பா வாடப்பா. ஒரே பரபரப்பா இருக்கே, உனக்கு என்னமாச்சு இன்னைக்கு? அது அப்புறம் சொல்றேன். அம்மாவுக்கு இந்த படம் நல்லா இருக்கா? தலையில வச்சிருக்க பூவும் நல்லா இருக்கு. ஆமா, இன்னைக்கு
இருக்கேன். யாருதுப்பா? நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்னப்பா இது? வீடே வந்தாச்சு, இனிமே சொல்லக்கூடாதா? இவங்கதான் என்னுடைய சுவரில்லாத சித்திரங்கள். உங்க வரவுக்கு என்னுடைய அழியாத கோலங்கள். அப்பா, இந்த அம்மா தான் வீட்டுக்கு சொந்தக்காரியா? அப்பா சீக்கிரம் போய் சாவி வாங்கிட்டு வாப்பா. சாவி எதுக்கு? அதான் கூட வருது. அம்மா, யாரோ விருந்தாளிங்க வர போறாங்கன்னு சொன்னியே, இவங்க தானே? ஆமாமா, இவங்களுக்கு தான் வெல்கம் எழுதிச்சியா? யார் அந்த பசங்க போஸ் கொடுத்து நிக்கிறாங்க? அதுவோட முக்கியம். அப்பையா அந்த அம்மா பின்னாடியே போறாரு. வாடகையை குறைக்க சொல்ல போறாரோ என்னவோ. குழந்தைங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல. ஏன்? பயமா இருக்கு. நீ சொல்லிட்டியா? இல்ல. ஏன்? எனக்கும் பயமா இருக்கு. என்னடா அம்மா முக்கியமான விருந்தாளி வர போறேன்னு சொன்னாங்க, பார்த்தா சோத்து பட்டாள மாதிரி இருக்க. ஒரு குடும்பமே டப்பாதாரில வந்து இறங்கி இருக்குதுடா. யா சரி, இப்ப நீ ஏன் தலையில நிக்கிற? நீங்க தான். ஓஹோ, இப்போ விஷயத்தை படார்னு உடைக்க வேண்டாம். ஆமா ஆமா, குழந்தைங்க பயந்துக்கும். குழந்தைங்க ரியாக்ஷன்ல நாம தான் பயந்துப்போம். அதனால முதல்ல அறிமுகம். என் சைடுக்கு நீ போ, உன் சைடுக்கு நான் போறேன். சரின்னு சொல்லு. அப்பா, வீட்டுக்காரி என்ன சொன்னா? வீட்டுக்காரியா? அதான்ப்பா, வீட்டுக்கு சொந்தக்காரி. வாடகை குறைக்க ஒத்துக்கிட்டாளா? யா, வீட்டுக்கு சொந்தக்காரி மாறிமல இருக்கையா? உன் பேர் என்னப்பா? ஊவா? நீ ஓஹோ, உன் பேர் என்னப்பா? ஆமா, இப்ப நீ என் பேர் தெரியும். என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்? நீ? ஐ அம் காம்லா. இந்த மாதிரி வாயில விரல் போடுறது கெட்ட பழக்கம். என்னங்க வாயிலிருந்து விரல் எடுக்காதீங்க. ஏன்? அந்த கட்ட விரலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே உண்டு. ஓ, அப்படியா? உமா, என் சைடு. உன் பேர் என்னம்மா? பத்மா. சரி சரி. உன் பேர் என்னம்மா? ஓவையர். உன் பேர் என்னம்மா? அடடடடடே, இந்த மாதிரி உடம்புல துணி இல்லாம இருக்கலாமா? தப்பு இல்ல. அவள்கிட்ட நீ என்ன வேணாலும் செய், ஆனா துணியை மட்டும் காட்டிடாத. ஏ? பெரிய பிரளயமே ஏற்படும். உன் சைடுல கட்டவரல் மாதிரி என் சைடுல நிர்வாண நாயகி. சும்மா இருங்க, குழந்தை தானே. உமா, அறிமுகம் ஓவர். இப்போ அடுத்த விஷயத்தை மெதுவா ஆரம்பிக்கலாம். நீங்க போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சிவராமன், உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் என் குழந்தைங்க. நாங்கெல்லாம் இங்கதான் தங்க போறோம். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாள் தான், அதாவது ஒரு 40-50 வருஷம். அது வரைக்கும் உங்களுக்கு இங்க எல்லா சௌகரியமும் சுதந்திரமும் உண்டு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்க எதுக்கு பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஆமா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சொன்னாரே. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சார்? நீங்க சார் எங்க வீட்ல 40-50 வருஷம் தங்கலாம்? நான் எதுக்கு இருக்கேன்? நான் சொல்றேன். இந்த காமாட்சி அம்மாளுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் உண்டு. பேய்க்கு வாக்கப்பட்டுட்டு புளிய மரத்துல ஏறாம இருப்பாளோ. அசடு குழந்தைகளா, நான் தான் காமாட்சி அம்மா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. இதோ நிக்கிறாளே, இவதான் உமா. உங்களுக்கு இவரை தெரியுமா? இவர் பேர் தான் கௌரி மனோகரி. இவ 2 பேரும் பாருங்க, பாவம் கல்யாணம் பண்ணிட்டா. அதிர்ச்சியா இருக்கா? என்ன செய்யறது, சில சமயங்கள்ல நல்ல விஷயங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். எங்க
ஏன் போய் நிக்கிறேன்? தைரியமா வாங்க. இனிமே குழந்தைகள் எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளா ஒத்துமையா இருப்பா. அதுக்கு நான் கேரண்டி. இதோ பாருங்க குழந்தைகளா, ஜோடி பேஷா தான் இருக்கு. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இனிமே உங்க எல்லாருக்கும் இவர்தான் அப்பா, இவங்கதான் அம்மா. அஞ்சு குழந்தை உள்ள உமா அக்காக்கும் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தையே இல்லாத எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. தங்க விலை குறையட்டும், தாலி விலை இறங்கட்டும், நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா கண்ணா. பாபா இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. அழாதடா கண்ணா, அழாத. நாமளும் அவங்க கூட தான் சாப்பிடணுமா? அஞ்சு தட்டு எடுங்கடா. எடுங்க. என்ன சாப்பாடாவது ஒழுங்கா நடக்குமா? குழந்தைங்களை மிரட்டிட்டு வந்திருக்கேனே, எல்லாம் ஒழுங்கா உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடை போடு. அதுகளுக்கெல்லாம் திருஷ்டி விழுந்துற போகுது. இந்த பாரு, அதுக்கெல்லாம் சாப்பிடணும், தூங்கணும், நானும் தூங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாத்தான் இருக்கும். யாரும் எழுந்திருக்காதீங்கடா, சாப்பாடு போடட்டும். அவங்க முதல்ல சாப்பிடுறாங்களா இல்ல நாம சாப்பிடுறோமான்னு பாத்துடலாம். பத்மா தட்ட கொடு. ராமு, இந்திரா, சேகர், ஹரி தட்ட கூடா. இந்த வீட்டு பசங்க எல்லாம் எழுந்து போய் அவங்களோட ஒண்ணா உட்காந்துக்குங்க. ஒழுங்கா உட்கார்ந்தாதான் சாப்பாடு போடுவேன். உட்காருங்க. என்ன அடிக்கிறது? ஒரே நாத்தம். யாரோ குளிக்காம வந்திருக்காங்க போல இருக்கு. சோடபுட்டி, உங்க அண்ணன் தான் பல் தேய்க்கல. லூசு, கையும் காலையும் ஆட்டிட்டு காக்க வலிப்பா. கண்ணு நோண்டிடு. முடியாதுடா. மரியாதையாடுறா. மரியாதை முடியாதுங்கிறனே. எடுக்க மாட்டியா? எடுக்க மாட்டேன்டா. கலர்